ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவை பார்க்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. இன்றைக்கி நாம் கீரை கூட்டு தாங்க பண்ண போகிறோங்க. கீரை பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. இப்போ நான் மார்க்கெட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக அழகாக கீரை வாங்கிட்டு வந்துருக்கேங்க. ஒரு கட்டு கீரை தாங்க வாங்கியிருக்கீங்க. அதை நல்லா அழகாக வாஷ் பண்ணிவிட்டு தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கணுங்க. அந்த தேவையில்லாத தண்டை எல்லாத்தையும் வெளியே எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கணுங்க. கீரையை அழகாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ நாம் ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு சேர்த்துக்கோங்க, உளுந்து சேர்த்துக்கோங்க, வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் தேங்காய், 4 பூண்டு பல், சிவப்பு வரமிளகாய் 3 எடுத்து மிக்ஸியில் துருன்னு ஆட்டு கொண்டு வாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொரன்னு அரைச்சி கொண்டு வரலாங்க. ஒரு பேனில் சமையல் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு உளுந்தெல்லாம் சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சு வந்த பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சிவப்பு தண்டு கீரையை சேர்த்துக்கோங்க. சிவப்பு தண்டு கீரையை போடுவோங்க. இதை நல்லா கிண்டுங்க. சிவப்பு கீரை ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் பயன்படுத்துங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் ரொம்ப கொள்ளாங்க இந்த சிவப்பு கீரையில் இருக்குங்க. அதனால் நீங்களும் பயன்படுத்துங்க. சிவப்பு கீரையை ரொம்ப சாப்பாடு கூட சேர்த்துக்கோங்க. மசாலாவை சேர்த்துட்டோங்க. தண்ணீர் சேர்க்கவே கூடாதுங்க. தண்ணி எடுக்கவே கூடாதுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி வச்சுங்க. நம்ம உப்பு போட்ட பிறகு நல்லா வதக்கி எடுத்துட்டோங்க. கீரையும் ரெடி ஆகிட்டுங்க. நல்லா அழகாக வாசனை வந்துங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கீரை கூட்டு ரெடி. சிவப்பு தண்டு கீரை ரெடி. வாசனுடைய நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியான ஆரோக்கியமான சிவப்பு தண்டு கீரை கூட்டு ரெடி ஆகிட்டுங்க. இதை சூடாகவே சர்வ் பண்ணிக்கோங்க.